என் பொண்ணு வெள்ளிக்கிழமைந்து காணோம். நான் ஊர் தூரப்பாளையமுங்க. எங்கே இருக்குது எப்படின்னு நான் வேலைக்கு போயிட்டுங்க. என் பொண்ணு வந்து பார்க்கல, என் பொண்ணு இல்லைங்க. நான் வெளியே அங்கேருந்து தேடிட்டு மறுபடியும் 4 நாளாக தூக்கமும் வரல, ஒன்றும் இல்லை, நிம்மதி இல்லை. என் பொண்ணு காணாமங்க. காணாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அங்கே தேடிட்டு தான் சொன்னாங்க. தகவல் கிடைக்கலைங்க. யார் மேல சந்தேகம் உங்களுக்கு? உங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க மேல சந்தேகமெல்லாம் இல்லைங்க. நான் வேலைக்கு போடும்போது என் பொண்ணை காணாங்க. நான் யாருக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லி அங்கேயே தேடிட்டு தான் இருக்குதான் சொன்னா இதுவரையிலும் என் பொண்ணு கிடைக்கலைங்க. நான் என்ன உயிரோடு இருக்குதா இல்லை எங்கன்னு என் பொண்ணு நான் பதறிட்டு கிடக்குறேனுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு காணாங்கிறாங்க. அடுத்த நாள் என்ன காரணத்துக்காக வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போகலீங்க. எக்ஸசைஸ் பண்றாங்க, எனக்கு கை வலிக்குதம்மா நான் போகலீங்க அப்படின்னு சொல்லிச்சு. இரும்மா அப்படின்ட்டு வரும்போது நான் வேலைக்கு போட்டு 2 மணிக்கு தாங்க சார் வருவேன். என் பொண்ணை காணாமே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. நான் இங்கே அலைஞ்சு நிம்மதி இல்லாமல் ஸ்டேஷனில் போய் சொல்லி அங்கேயும் நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியலைங்க. என் பொண்ணு வரலைங்க. இதுவரையும் எங்கள் பொண்ணு வருமா, நைட்டாச்சும் வருமா, எப்போச்சும் வருமான்னு தான் நான் கேட்டுறேன். இதுவரையில் என் பொண்ணை நான் கவலைப்பட்டு தாங்க இருக்கிறேன். என் பொண்ணு இப்படி இல்லை. 12 வயசுங்க சார். என் பொண்ணு என் கூட தான் இருக்கு. எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு அம்மாவோட படிக்குது, சின்ன பொண்ணு எங்கூட தான் இருந்தது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தாங்க இருந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாங்க சார் போகல. உடம்பு வலிக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி. எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? என்புதூர் ஸ்கூல், என்புதூர் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இதுவரையிலும் நான் தேடி பிடிச்சி எல்லாம் எனக்கு உதவி செஞ்சு பிடிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி இப்படி பண்ணிட்டாங்க.